கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைல் புதுசாக வாங்கும்போது எந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்பீடாக இருந்துச்சோ, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சோ, அதே போல் இப்போ நீங்கள் இருக்கிற மொபைலையும் மாற்ற முடியும். ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் மட்டும் தான். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 3 ஸ்டெப் நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபாலோ பண்ணும்போது உங்களால் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே இல்லாமல் பார்த்துக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு மேனேஜ் அண்ட் ஆப்ஸ் டிவைஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் எக்கச்சக்கமான ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், அது எல்லாமே காட்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இன்ஸ்டால் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நாட் இன்ஸ்டால் இருக்கும், இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய மொபைலில் இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி அதை டெலிட் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே எங்குமே போகாது, அது ஃபுல்லாமே உங்களுடைய டிவைஸில் தான் ஸ்டோரேஜ் வந்து ஃபில் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக டெலிட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் என்னென்ன மோஸ்ட் ஆஃப் கேம்ஸ் அப்படி இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணினா நீங்கள் எந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னே வச்சிருந்தீங்க, யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இருக்கும். இது நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருந்து இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து டெலிட் ஆகிடும். இதனாலவே உங்களுக்கு இது பண்ணாவே உங்களை ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய டிவைஸ் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து நல்லா வச்சுக்க முடியும். ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் ஆகும். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு இல்லை யூடியூப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப் தான் மோஸ்ட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எந்த ஒரு ஆப்பை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் மூலிமா என்னுடைய ஸ்டோரேஜ் 594 MB வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. இதை நான் வந்து கிளியர் பண்ணணும் இல்லையா, இந்த மாதிரி வந்து இப்போ கிளியர் பண்ணும்போது இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ கிளியர் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் நம்மளுடைய யூடியூப்பில் நம்ம அதிகமாக ஆப் யூஸ் இருக்கிறதுனால ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கும், அது ஃபுல்லாமே வந்து நமக்கு கிளியர் ஆகிடும். ஸோ டெலிட் ஆல் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து போயிடும். இப்போ உங்களுடைய இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு லாகின் ஐடி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் டேட்டா கொடுத்துக்கோங்க. அதே போல் தான் வந்து ஃபேஸ்புக்கும் இல்லை அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் ஃபுல்லாக வந்து கிளியர் டேட்டா கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி கிளியர் டேட்டா கொடுக்கும்பொழுது உங்களால் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுடைய டிவைஸை நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவும் உங்களுடைய ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை சால்வ் பண்ணுறதுக்கு செம்மையான ஒரு ட்ரிக்காக தான் இருந்திருக்கும். அடுத்த ட்ரிக் என்னன்னா உங்களுடைய மொபைல் கேலரியில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸோ இல்லை உங்களுடைய ப்ரைவேட்டான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் இருக்கும், அதை நீங்கள் அடிக்கடி பார்க்க மாட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் எல்லாமே நீங்கள் கூகுள் டிரைவுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக 2 ஜிமெயில் ஐடி வச்சிருப்பீங்க, அதில் நமக்கு 15 GB க்ளவுட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் க்ளவுட் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மொபைல்லே நமக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த பிராண்டுக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க 5 GB இல்லை 10 GB நமக்கு க்ளவுட் கொடுப்பாங்க. அது மூலிமா கூட நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி உங்களுக்கு தேவையில்லாத ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் இருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சில டைம் டவுன்லோட் ஆகும், அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், அதில் நீங்கள் அப்போ பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனால உங்களோட மொபைலில் எப்பவுமே ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதனால் உங்களுடைய ஃபோனும் ரொம்ப ஸ்பீடாக யூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.